சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்து வர எபிசோடில் நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம முத்தை இருந்துட்டு உன் கூட நான் இருக்கேன், நீ எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை, கண்டிப்பாக நீ தான் இந்த எலெக்ஷனில் ஜெயிக்க போகிற, தைரியமாக இரு மீனா அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரெண்டு இதுலேயும் நம்ம சிந்தாமணி தான் வந்து முன்னிலையில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி எலெக்ஷன் ஆப்ரேட்டர் வந்து சொல்லிவிட்டு போயிடுறாங்க. அதனால் நம்ம மீனா வந்து ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. சிந்தாமணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. என் ஏரியாவுக்குள்ளே வந்து நீ ஜெயிச்சிட முடியுமா? அடுத்தது என்னோட ஏரியா தானே என்ன போகிறாங்க, அங்கே நான் நிறைய பேருக்கு கந்து வெட்டி கொடுத்துருக்கேன், அதனால் எனக்கு எந்த பயமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் ட்விஸ்ட்டே இருக்குது. அதுலேயும் நம்ம மீனா தான் ஜெயிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து மிரட்டினதுனால யாருமே சிந்தாமணிக்கு ஹோட் பண்ணவே இல்லை, அதனால் நம்ம மீனா தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம முத்து எல்லாம் பூ அலங்காரம் பண்ணி நம்ம மீனாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த விஷயத்த நம்ம அண்ணாமலை கிட்ட சொல்லிடுறாங்க. ஆமாம் பரசு, நான் சங்க தலைவியோட மாமனார் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய் இதில் கேட்டு ரொம்பவே கடுப்பாகிறாங்க. சில பேர் எவ்வளவோ சதி பண்ணாங்க, ஆனால் எல்லா தடைகளையும் மீறி என் மருமக மீனா இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டா அப்படின்ற மாதிரி சமகெத்தாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்து மீனாவை பற்றி ரொம்பவே பெருமையாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவுலையும் நீ ஜெயிச்சிட்டலம்மா, ரொம்ப சந்தோஷமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு நம்ம மனோஜுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஏற்பாடு வேறு போயிட்டுருக்கு. பொண்ணு வீட்டுக்காரங்களும் பக்கத்தில் வந்துட்டு தான் சொல்கிறாங்க. அதனால் வீடே ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்குது. திடீர்னு மனோஜ் வந்து என் என்கேஜ்மெண்ட் மோதிரத்தை காணும் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. அவங்க பக்கத்தில் வேற வந்துட்டாங்க, அதனால் சீக்கிரமாக அதை தேடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தேடிட்டுருக்கிற போது அவங்க கரெக்டாக வந்து நின்றுடுறாங்க. அவங்கள பார்த்த உடனே மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. இனி நம்ம மனோஜோட என்கேஜ்மெண்ட் நடக்குமா நடக்காதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.